कल से देश में जीएसटी बचत उत्सव शुरू होने जा रहा है। इस जीएसटी बचत उत्सव में आपकी बचत बढ़ेगी। வணக்கம். சேமிப்பு பண்டிகை வந்துவிட்டது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள், பணக்காரர்கள், மிடில் கிளாஸ் அனைவருமே சேமிப்பை கொண்டாட போகிறார்களா? உங்களுடைய அக்கவுண்டில் லட்ச கணக்கான பணம் சேமிப்பாக மாறப்போகிறது. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டிகள் அப்படியே பணம் நிறைந்து வழியப் போகிறது. அந்த அளவில் இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை செய்து விட்டார் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி அவர்கள் நேற்று டெலிவிஷனுக்கு முன் வந்து இந்த நாட்டு மக்களை சந்தித்து இந்த மக்களுக்கு கொடுத்த அந்த நல்ல செய்தி, பச்சத் உத்சவ், த ஃபெஸ்டிவல் ஆஃப் சேவிங்ஸ், சேமிப்பு பண்டிகை. இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். 5 வருடத்திற்கு முன்பு இதே நரேந்திர மோடி அரசாங்கம் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் சேமிப்பை எந்த அளவில் குறைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள் இன்னைக்கும் 80 கோடி மக்கள் இவர்கள் இலவசமாக கொடுக்கக்கூடிய அதே ராஷனை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். எல்பிஜி சிலிண்டராக இருக்கட்டும், பெட்ரோல் டீசல் விலையாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டில் ஒரு சிறிய குழந்தை குடிக்கக்கூடிய பாலை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை, பேனா பென்சிலை கூட விட்டு வைக்கவில்லை, நோட்புக் புஸ்தகங்களை கூட விட்டு வைக்கவில்லை. அனைத்தையுமே ஜிஎஸ்டிக்கு கீழே. எந்த அளவில் இந்த அரசாங்கம் வரிகளை போட்டதோ, எந்த அளவில் இந்த வரிகளை வைத்து இந்த நாட்டு மிடில் கிளாஸ் உடைய முதுகை உடைத்தார்களோ, அதே ஜிஎஸ்டியை பற்றி நேற்று நரேந்திர மோடி அவர்கள் குறையாக பேசியிருக்கிறார். அதாவது, நாங்க இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட்டோம். இதற்கு முன்னாடி இருந்த ஜிஎஸ்டி, அதில் இருந்த தவறுகள் எல்லாம் திருத்தி இப்போ இந்த நாட்டு மக்களுக்கு நாங்க நலனை கொண்டு வந்திருக்கிறோம். செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து புதிய ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. நிர்மலா சீதாராமன் இதை பற்றி மிகவும் ஆழமாக டீட்டெயில்டு முறையில் ஏற்கனவே விளக்கியதற்கு பின்பு எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் இதே ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய ஏராளமான தவறுகளை சுட்டிக்காட்டியதற்கு பின்பு கடைசியில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், நாங்க கண்காணிக்க போகிறோம், ஜிஎஸ்டிக்கு பின்பு விலையை கூட்டக்கூடாது, ஜிஎஸ்டிக்கு பின்பு அந்த பேஸ் பிரைஸை கூட்டக்கூடாது, கூட்டினர்கள்லாம் நாங்கள் ஃபைன் போடுவோம், 10 லட்சத்திலிருந்து 50 லட்சம் ரூபாய். இது எல்லாம் சரிதான். ஆனால் நேற்று ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி விலாவரமாக பேசியிருந்தோமோ, அரசாங்கம் அதை பற்றி கூறியிருந்ததோ, அதை பற்றி நேற்று திடீர் என்று நரேந்திர மோடி வெளிவந்து பேசியதற்கான காரணம் என்ன? நவராத்திரி வரப்போகிறதாம். நவராத்திரிக்காக நரேந்திர மோடியின் பரிசாமி இது, தீபாவளிக்கு அவர் கொடுக்கக்கூடிய பரிசாமி இது. இது எல்லாமே நேற்று நரேந்திர மோடி பேசிய போது அவர் பேசிய அந்த ஒரே வார்த்தை, ஃபெஸ்டிவல் ஆஃப் சேவிங். இந்த நாட்டில் எந்த அளவில் இந்த ஜிஎஸ்டிக்கான உண்மை உங்களுக்கு தெரிகிறதோ, அதையும் தாண்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய, முக்கியமாக மிடில் கிளாஸுடைய சேவிங்ஸை பற்றி இன்னைக்கு நான் பேச வேண்டும். உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே தயவு செய்து கீழே கமெண்டில் அந்த பதிலை கொடுத்து விடுங்கள். 5 வருடத்திற்கு முன்னாடி உங்க அக்கௌண்ட்ல எந்த அளவில் சேவிங் இருந்தது, இன்னைக்கு உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு சேவிங் இருக்கிறது? 5 வருடத்திற்கு முன்பு, அதாவது கோவிடுக்கு முன்பு எத்தனை நபர்கள் தன்னுடைய குழந்தைகளுடைய ஃபீஸை கட்ட முடியாமல் தவித்தீர்கள்? இன்னைக்கு எத்தனை நபர்கள் அந்த குழந்தைகளுடைய ஃபீஸை கூட கட்ட முடியாமல் தவிக்கிறீர்கள்? எத்தனை நபர்கள் ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது அந்த பயத்துடன் சென்று கொண்டு இருக்கிறீர்கள்? ஐயோ, ஹாஸ்பிட்டலா, எத்தனை லட்சம் ரூபாய் பில் வருமே தெரியவில்லையே. எத்தனை நபர்கள் இன்னைக்கு உங்களிடம் இன்சூரன்ஸ் இருந்தால் கூட இன்சூரன்ஸ், கேஷ்லெஸ் இன்சூரன்ஸை நீக்கிவிட்டார்கள். There is no cashless insurance anymore. There are so many insurance agencies who are saying, no, we cannot reimburse you. இந்த பயம் இதற்கு முன்னாடி இருந்ததா? ஒரு 5 வருஷத்துல உங்களுடைய சேமிப்பில் வந்த மாற்றங்களை கொஞ்சமாக சிந்தித்து உங்களுடைய பதிலை கீழே பதிவு செய்து விடுங்கள். அதற்கப்புறம் இந்த வீடியோவில் நான் உங்களை அடுத்தபடியாக கூட்டிச் செல்கிறேன்.
அதுவரை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரு சிறிய கோரிக்கை. எங்களை கடந்த 6 நாட்களாக முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். எங்களுடைய வீடியோக்கள் 1000, 2000 அல்ல 10,000 தாண்ட மாட்டேங்கிறது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. அதனால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் ஜஸ்ட் ஒரு லைக், ஒரு ஷேர் அல்ல ஒரு கமெண்ட் இதை எழுதினாலே போதும். எங்களுடைய வீடியோக்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்களிடம் போக வாய்ப்புகள் இருக்கிறது. யூடியூபின் அந்த அனாலிசிஸ் முறையை நாம் உடைத்து இந்த வீடியோவை பல நபர்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த முயற்சியை ஒன்றாக செய்யலாம். சரி, இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் 3 விஷயங்களை நான் கவனமாக பார்த்திருக்கிறேன். இந்த 3 விஷயத்தை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் மோடி நேற்று பேசியதற்கு பின்பு எந்த அளவில் இந்த நாட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, கடந்த 11 ஆண்டுகளாக நரேந்திர மோடியின் அரசாங்கம் எந்த அளவில் மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள், அதை நீங்கள் பார்க்க வேண்டும். முதல் பாயிண்ட் நம்பர் 1, மோடிஜி எந்த அளவில் இந்த மெகா சேமிப்பு ஃபெஸ்டிவலை பற்றி பேசினாரோ, மோடிஜி எந்த அளவில் இந்த ஜிஎஸ்டி வழியாக உங்களுடைய அக்கவுண்ட்களில் சேமிப்பு லட்சக்கணக்கான ரூபாய் வந்து சேரும் என்று கூறியிருக்கிறாரோ, அதற்கான உண்மை கொஞ்சம் பாருங்கள். கடந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட அரசாங்கம் 55 லட்சம் கோடி ரூபாயை இந்த ஜிஎஸ்டி வழியாக வசூல் செய்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீர்களோ, ஒரு 5-6 வருஷத்தை எடுத்துக்காட்டு. ஆக்சுவலி இட் கேம் இன் 2016. இப்போ ஒரு 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பட் வில் டேக் லாஸ்ட் 5 years ஆர் வில் டேக் இட் ஃப்ரம் 2016. 2017, 18 நீங்கள் பார்த்தீர்கள்னா 3,79,949 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வழியாக வசூல் செய்யப்பட்டது. அதற்கு அடுத்த வருடம் 4,86,000. அதற்கு அடுத்த வருஷம் 5 லட்சம். 2021 ஆண்டு 6,78,000, கிட்டத்தட்ட 7 லட்சம். 2022-2023 இது அப்படியே 8 லட்சமாக உயர்கிறது. 23-24 இது 9.5 லட்சமாக உயர்கிறது. 24-25 இதே தொகை 10,26,490 கோடி ரூபாயாக உயர்கிறது. அப்போ வருடம் ஜிஎஸ்டி வரிகளை போட்டு எந்த அளவில் நீங்கள் இந்த நாட்டு மக்களை அவர்களுடைய சேமிப்பை சுரண்டி இருக்கிறீர்கள். சரி, இதற்கு பதிலாக மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வசூல் வேட்டைக்கு பின்பு கப்பர் சிங் டாக்ஸ் என்று கூறுவது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த கப்பர் சிங் டாக்ஸ் வழியாக இந்த நாட்டு மக்களுடைய சேமிப்பை எந்த அளவில் சுரண்டினீர்களோ, அதற்கு பின்பு மக்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுத்தது 2.5 lakh crore. வசூலித்தது 55 lakhs, 55 லட்சம். திருப்பி கொடுத்தது 2.5 லட்சம். அவ்வளவுதான். இப்போ நீங்க வெளிவந்து கொண்டாடுங்கள் என்று கூறக்கூடிய இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? மல்லிகார்ஜுன், காங்கிரஸின் தலைவர், ராஜ்யசபா லீடர் ஆஃப் ராஜ்யசபா, அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். आपकी सरकार ने कांग्रेस के सरल और कुशल जीएसटी के बजाय अलग अलग 9 स्लैब से वसूल कर गब्बर सिंह टैक्स लगाया और 8 साल में 55 लाख करोड़ रुपए से ज्यादा वसूले हैं. காங்கிரஸ் கொண்டு வந்த ஜிஎஸ்டி இந்த டாக்ஸ் சிஸ்டத்தை சிம்பிளிஃபை செய்வதற்காக இருந்தது. டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டு வந்த இந்த டாக்ஸுக்கான அர்த்தம் மக்களுக்கு இந்த லாபம் போய் சேர வேண்டும் என்று. ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக நீங்க 9 ஸ்லாப்ஸ்கள் வழியாக இந்த நாட்டு மக்களிடமிருந்து 55 லட்சம் கோடி ரூபாயை சுரண்டி இருக்கிறீர்கள். இது மட்டுமல்ல, குட்ஸ் யூ பை, எந்த பொருட்களை நீங்க வாங்குறீர்களோ, அது கடையில் போய் வாங்கினாலோ, எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், கன்சியூமர் குட்ஸாக இருக்கட்டும், ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும், இல்லை மொபைல் ஃபோனாகவே இருக்கட்டும், எத்தனை பேர் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வாங்கினீர்கள், இன்னைக்கு நீங்கள் எப்படி வாங்கி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த நாட்டு அரசாங்கம் உங்கள் மீது விதித்த இந்த டாக்ஸ் வழியாக எந்த விதத்தில் உங்களுடைய சேமிப்புகள் சுரண்டப்பட்டது, அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ ஒரு 5% நாங்கள் சேமிப்பை இந்த ஜிஎஸ்டி குறைத்து விட்டோம் என்று கூறியிருக்கிறீர்கள். 5% நீங்கள் ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கிறீர்கள். 5% இருந்தது 0% மாறி இருக்கிறது. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவை போட்டிருக்கிறேன். எப்படி 5% நீங்கள் ப்ராடக்ட், ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் மீது போட்டிருக்கிறீர்கள். ஆனால் மேனுஃபேக்சரிங்காக அந்த ப்ராடக்டை தயாரிக்கும் போது தேவைப்படக்கூடிய பொருட்கள் இன்னைக்கும் 18% ஜிஎஸ்டியில் தான் இருக்கு. அப்போ இந்த பேலன்ஸ் ஆக இருக்கக்கூடிய 10-12%
the difference between 5 and 18%, அதை எப்படி நீங்கள் பார்ப்பீர்கள்? இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார், நாங்கள் பார்த்துட்டு இருப்போம், நீங்கள் யாரும் விலையெல்லாம் கூட்டக்கூடாது, பேஸ் ப்ரைஸை கூட்டக்கூடாது. சரி, 3 மாதத்துக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் எங்களால் முடியலை, எங்களால் மேனுஃபேக்சரிங்கே பண்ண முடியலை, விலைவாசி கூறிட்டே இருக்குது, அப்போ என்ன ஆகும்? The same manufacturer will definitely increase the base price. Will the Nirmala Sitharaman will continue saying this? Will continue to watch you? Finished product me the 5%, not on the manufacturing products. Manufacturing product GST is still 18%. This is one. Now, I'll come to the second point, which is 18% and 13% gap. How you gonna manage? இப்போ ஒரு மேனுஃபேக்சரர் கடன் வாங்கி ஒரு பொருளை தயாரிக்கிறார். 18% அந்த பொருளை தயாரிப்பதற்காக ஜிஎஸ்டி கொடுத்துட்டாரு. அந்த ஜிஎஸ்டி ரிஃபண்ட் வாங்குவதற்கு 0%ல கிடையாது, அந்த ஆப்ஷனே கிடையாது. 5% 18%ல இருக்கு. பட் அந்த 5 and 18% அந்த ரிஃபண்ட் வாங்குவதற்கு நீங்கள் 6 மாதம் காத்திருக்கணும். அப்போ 6 மாதம் வரை நீங்கள் தன்னுடைய பணத்தை அரசாங்கத்திடம் கொடுத்து தன்னுடைய ப்ரொடக்ஷனை ஸ்லோ செய்து எப்படி நீங்கள் மார்க்கெட்டை பெருக்குவீர்கள்? எப்படி நீங்கள் அந்த நபர்கள் தன்னுடைய பிஸ்னஸை பார்ப்பார்கள்? எந்த விளக்கமும் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 3, மூன்றாவதுக்கு வந்து விடலாம். மக்களுடைய இன்கம் சேமிப்பை பற்றி பேசியிருக்கிறார். நீங்கள் நிறைய சேமிப்பெல்லாம் செய்யலாம் என்று நான் உங்கள்கிட்டையும் கேட்டிருந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய சேமிப்பு என்னగా இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? உங்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து, உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேருந்து, நீங்கள் மார்க்கெட் ஷேர் வச்சுருப்பீங்க அதிலிருந்து, இல்லை உங்களுடைய எஃப்டி ஃபிக்ஸ்ட் டிபாசிட் அதிலிருந்து எல்லாத்தையும் பாருங்கள். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய சேவிங் பேங்க்கில் கிடைத்து கொண்டிருந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டை பாருங்கள். இன்றைக்கி அது என்ன ஆகிட்டுருக்கு? முதியோர்களுக்கு கிடைத்து கொண்டிருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாருங்கள், இன்றைக்கி என்ன இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ப்ளீஸ், I want you to interact with me today because I want you to write everything on the comments and I will reply for each and every comment today. So the financial expertsகளை பார்த்தீர்கள்னா ஹவுஸ்ஹோல்ட் ஃபினான்ஷியல் சேவிங் இதற்கான ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு. 2021ல் 2021ஆம் ஆண்டு, நான் அதனால தான் இந்த 5 வருஷத்துக்கான கணக்கு உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன். கோவிட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கோவிட் முடிஞ்சிட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் கோவிட் காலகட்டத்தில் எல்லாருடைய பணமும் வருமானம் கிடையாது, இருந்த பணமெல்லாம் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு வந்தோம். அந்த மாதிரி தருணத்தில் கூட 19 and 20க்கு அப்புறம் 21ல் our saving was, as per the GST of India, it was 11.5%. 11.5% சேமிப்பு இருந்தது just after COVID. 2022 it reduced to 7.2% because you started increasing. நீங்கள் அந்த சார்ட் மறுபடியும் பாருங்கள். ஒரு பக்கம் நான் ஜிஎஸ்டி சார்ட் வைக்கிறேன், இன்னொரு பக்கம் இந்த சேமிப்பு சார்ட் வைக்கிறேன். ஜிஎஸ்டி சார்ட் எப்படிலாம் அது அதிகரித்து கொண்டே இருக்கிறதோ, 7 lakh to 8 lakh, 8.5 lakh, 9 lakh, 10 lakh எப்படிலாம் போகுதோ அதே மாதிரி உங்களுடைய சேமிப்பும் குறைச்சிட்டே வரும். In 23 if you notice 11.5% ஆகிறது அந்த சேமிப்பு குறைஞ்சு 23 financial year 23ல 5% ஆக குறையுது. லாஸ்ட் இயர் financial year 24 வருவதற்குள் அந்த சேமிப்பு 5.2% ஆக குறைகிறது. So just see எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கையில் இருந்த அந்த வருமானத்தை சுரண்டக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி கொண்டாட கூறியிருக்கிறார், சேமிப்பு கொண்டாட்டமாக. கடந்த 9 ஆண்டுகளாக இந்த நாட்டு அரசாங்கத்துடைய எம்எஸ்எம்இ அதற்காக இவர்கள் எடுத்த முடிவுகள், டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, தவறான ஜிஎஸ்டிக்கள், இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி மக்கள் கையில் இருக்கக்கூடிய சேமிப்புகளை சுரண்டி தன்னுடைய A1 and A2, அடானி அண்ட் அம்பானி அவர்களுடைய திஜோரியை மட்டும் தான் நிரப்பிக் கொண்டிருந்தாரே ஒழிய, அவர்களுடைய கஜானாவை தான் நிரப்பிக் கொண்டாரே ஒழிய இந்த நாட்டு மக்களை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாத பிரதமர் நரேந்திர மோடி. மோடியோடைய பட்ஜெட்களை பாருங்கள், மோடியோடைய ஜிஎஸ்டியை பாருங்கள், அனைத்தையுமே நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரிய வரும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா சேமிப்பு ஃபெஸ்டிவலை விட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோர் இஷ்யூஸ்களை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ட்ரம்ப், தெளிவாக நீங்கள் பார்த்தீர்கள்னா ட்ரம்ப் அண்ட் மோடி இந்த 2 நபர்களுடைய நட்பு, அதற்கான விலை இந்த நாட்டு மக்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஹாடி மோடி, நமஸ்தே ட்ரம்ப், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மோடி, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்ப், இதற்கான விலையை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். டாரிஃப் போட்டார் டொனால்ட் ட்ரம்ப், ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசலை.
ஒரு வார்த்தை கூட பேசாததுக்கான காரணம் இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் க்ளோதிங் இண்டஸ்ட்ரியில லட்சக்கணக்கான நபர்கள், முக்கியமாக பெண்கள், தன்னுடைய வேலை வாய்ப்பை இழக்க இருக்கிறார்கள். அந்த சம்பளத்தை நம்பி ஏராளமான இஎம்ஐஸ் இருக்கும், அவர்களுடைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், தன்னுடைய மகளுடைய திருமணங்கள் இருக்கும், ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகிறது? உங்களுடைய ஜிஎஸ்டி நீங்க குறைச்சிட்டீங்க. 55 லட்சம் கோடி ரூபாய் அளிச்சதுக்கு அப்புறம் நீங்க இன்னைக்கு குறைச்சிருக்கீங்க. பட் அதை தொடர்ந்து உங்களுடைய தவறால் இன்னைக்கு ட்ரம்ப், அமெரிக்கா இந்தியா மீது விதித்த அந்த டாரிஃப்னால் லட்சக்கணக்கான நபர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்பை இழக்க இருக்கிறார்கள். ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அந்த ஷ்ரிம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அதில் வேலை வாய்ப்பு போக போகுது. குஜராத்துக்கு போனீங்கன்னா இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய அது போக போகுது. உத்தரப்பிரதேஷ்க்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஹேண்டிகிராஃப்ட் அதை செய்யக்கூடிய நபர்கள் அங்கே வேலை போக போகுது. காஷ்மீர் பக்கம் போனீங்கன்னா இந்த கார்பெட் எல்லாம் செய்யக்கூடிய நபர்கள், அவர்களுடைய வேலை வாய்ப்பெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த செக்டரையும் நீங்கள் விட்டு வைக்கவில்லை. இப்போ சரி, மோடிஜி என்ன சொல்றார்? ஒரு மிகப்பெரிய சேமிப்பை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். சேமிப்பு நீங்கள் கொண்டாட இருந்து சரி, ஓகே, ஜிஎஸ்டி ஒரு 30% மார்க்கெட்டில் பிஸ்னஸ் நடக்காதுன்னு இருந்த நபர்கள் தீபாவளிக்கு முன்னாடி, இப்போ தீபாவளிக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஜிஎஸ்டி கொண்டுட்டு வந்திருக்கீங்க. இந்த 30% கேன் ரெடியூஸ் டு 10%. ஓகே, ஏன்னா இப்போ தான் ஜிஎஸ்டி வந்திருக்கு, நிறைய பேர் மார்க்கெட்டில் போய் பொருட்களை வாங்குவார்கள் உங்களுடைய கணக்குப்படி. இதற்கான இம்பேக்ட் இந்த நாட்டு ஜிஎஸ்டியிலிருந்து இப்போ 6% இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி growth இது 15% மாறிவிட்டால் அதை வரவேற்கலாம். எஸ், மோடியோடைய இந்த சேமிப்பு பிஸ்னஸ், இந்த ஜிஎஸ்டி குறைவால் ஒரு நிறைய நல்ல பிஸ்னஸ் வந்திருக்கு. பட் இதே 6% அடுத்த 3 மாதமோ 6 மாதத்திற்கு பின்பு கூட அதே 6% இருந்தால், பிகாஸ் மக்கள் கையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பறிக்கப்படும் போது அவர்கள் கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் ஆயிருச்சு. அவங்க கையில் எந்த விதமான சேமிப்பும் கிடையாது. மக்களுடைய பர்ச்சேசிங் பவர் அது அழியும் போது எப்படி நீங்க சேமிப்பை கொண்டாட முடியும்? H1B விசா மீது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து விட்டார். $1 லட்சம் கொடுத்தால், அதாவது 90 லட்சம் ரூபாய் கொடுத்தால் மட்டும்தான் ஒரு வருடத்திற்கு அமெரிக்காவில் இதற்கு மேல் நீங்க வேலை பார்க்க முடியும். அந்த நபருடைய சம்பளமே நீங்க பார்த்தீர்கள்னா $1 லட்சம் தான். அப்போ வாங்கக்கூடிய அனைத்து சம்பளத்தையுமே வரியாக கொடுத்துட்டு வந்தா எதுக்காக நீங்க போறீர்கள்? அந்த இடத்திற்கு போவதற்கு அந்த நபர் படிப்பிற்காக வாங்கிய கடன் வேற, அங்க இருக்கிறதற்காக வாங்கிய கடன் வேற, அதை கட்டுவதற்காக இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பேங்குகளுக்கு செலுத்தக்கூடிய வட்டி வேற, வீடுகள் வாங்கியிருப்பாங்க, மற்ற விஷயங்கள் வாங்கியிருப்பாங்க. எல்லாமே டொனால்ட் ட்ரம்ப் உடைய அந்த ஒரே செயலால் தானே. இதற்கு பிரைம் மினிஸ்டர் மோடி இங்கே எதுவுமே பேசவில்லை. ஒட்டுமொத்த ஐடி இண்டஸ்ட்ரி இன்னைக்கு சரிய போகிறது. 35 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஐடி இண்டஸ்ட்ரி பிகாஸ் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப். அண்ட் யூ நாட் சேயிங் எனிதிங். மக்களுக்கு முன் வந்து ஒரு கிளிகிழிப்பை கொடுத்துட்டு கொண்டாடுங்கள் என்று கூறக்கூடிய நரேந்திர மோடிக்கான இந்த பதில். 71%, 71% அமெரிக்காவுடைய ஐடி செக்டர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்களை நம்பி இருக்கிறது. நாளைக்கு என்ன ஆகும்? அவர்களுடைய வேலை போகும்போது, வேலையில்லாத பட்டதாரிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவர்கள் ஜிஎஸ்டியை கொண்டாட முடியுமா? அடுத்த 15 நாட்களில் நீங்கள் பாருங்கள், அதிகம் வேணால் ஜஸ்ட் 15 days, இன்னையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் இருந்த அனைத்து கம்பெனிகளுடைய மார்க்கெட் ஷேர் ட்ராப் ஆக தொடங்கிவிட்டது. another 15 days you'll see the entire IT companies, the market share will drop. மக்களுடைய பணம் தானே அங்கே இருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் மக்கள் தானே போடுறாங்க, எஃப்டியில் மக்கள் தானே போடுறாங்க. அப்போ எந்தெந்த இடத்துல நரேந்திர மோடியோடைய இந்த தாக்கம் போய் சேரப்போகிறதுன்னு நீங்கள் பாருங்கள். கோவிட் காலகட்டத்தில் அப்போ கூட நம்மளுடைய எக்கனாமி ஒரு படி மேலே தான் இருந்தது. இன்னைக்கு அந்த எக்கனாமி எந்த அளவில் இருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள்னா, வீடுகளில் இருக்கக்கூடிய பிகி பேங்க் உண்டியலில் கூட இன்னைக்கு பணம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதை நீங்கள் கொண்டாட சொல்கிறீர்களா? இந்த இடத்துல இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி நீங்கள் பார்க்கணும். நரேந்திர மோடியோடைய ஃபாரின் பாலிசி விஸ்வகுரு 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 என்று கூவிய அனைத்து கோதி மீடியாவை ஒரு முறை பாருங்கள், பக்தர்களை பாருங்கள். நரேந்திர மோடி அண்ட் டொனால்ட் ட்ரம்பிற்காக ஹவனெல்லாம் வைத்தார்கள். இவர்கள் வந்துட்டாங்கன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி ஏதோ ஆகாயத்தை தொட்டுவிடும் போன்று. பக்தர்கள், அதே பக்தர்களால் இன்னைக்கு போய் கேளுங்க எங்க இருக்காங்க.
நரேந்திர மோடியுடைய அரசாங்கத்தின் தவறான பாலிசிகளால் பாகிஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், அசர்பைஜான், இன்க்ளூடிங் நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், மயான்மார், அனைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாரோடையும் ஒரு பிரச்சனை. எந்த நாடுமே இன்னைக்கு இந்தியாவுடன் நிற்கவில்லை. பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் கமிட்டியெல்லாம் அமைத்து உலக நாடுகளுக்கு போய் இந்த மாதிரி எங்கள் மீது தாக்குதல் நடந்துருச்சு, நாங்கள் உங்களுக்கு எடுத்து வைக்க வந்திருக்கோம் சொன்னாங்க இல்லையா? வாட் ஹாவ் யூ அச்சீவ்ட் டுடே? அரப் நேஷன்ஸ் அண்ட் பாகிஸ்தான், they got a sign treaty now. பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடந்தாலோ, அரபு நாடுகளில் தாக்குதல் நடந்தாலோ, அந்த நாட்டு மீது தாக்குதல் நடந்ததாக அந்த ட்ரீட்டி சைன் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ போய் கை வச்சு பாருங்க பாகிஸ்தான் மீது. ஒரு நாடு கூட இந்த நாட்டின் பக்கம் நிற்கவில்லை. தாலிபான் நின்றார்கள், ஆப்கானிஸ்தானை சார்ந்த தாலிபான் நின்றார்கள். and you don't recognize them. இன்னைக்கு தருணத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு பணக்காரர், அதாவது கோடீஸ்வரர், கார்பரேட்டை நீங்க பார்த்தீர்கள்னா he is already exhausted. He want whatever he wanted, he bought it. சோஃபா, டிவி, ஃப்ரிட்ஜ், கார், 10 வீடு எல்லாம் வாங்கிட்டாங்க. அந்த நபர் மார்க்கெட்டில் வந்து மறுபடியும் பணத்தை செலவு செய்ய மாட்டார். பட் ஒரு ஏழை, ஒரு மிடில் கிளாஸ், அவங்க கையில் 10,000 கொடுத்து பாருங்க, 5,000 கொடுத்து பாருங்க, அதே ஒரு நாளில் 2 நாள் அது மார்க்கெட்டில் வந்து இன்ஃபியூஸ் ஆயிரும். மக்களுடைய பர்ச்சேசிங் பவரை பறித்து, மக்களுடைய சேமிப்பை பறித்து, மக்களுடைய வேலைவாய்ப்பை பறித்து, மக்களுடைய எதிர்காலத்தை பறித்து, அனைத்தின் மீதியும் வரிகளை போட்டு இப்போ நீங்க கொண்டாட கூறுகிறீர்கள். சேமிப்பு பண்டிகை, the festival of saving, பச்சத் தியோஹார், பச்சத் உத்சவ். Is this what the foreign policy? Is this what the financial planning what we have? Adani to Ambani or even a middle class, நம் அனைவருமே ஒரு ஃபைனான்ஷியல் பிளானிங் உடன் தான் தன்னுடைய ஒரு மாதத்தை, ஒரு வருடத்தை பிளான் செய்வோம். அந்த பிளானிங்கே இல்லாத போது நீங்க திடீர்னு உங்களுடைய டாக்ஸ் வழியாக, ஜிஎஸ்டி வழியாக, மற்ற புதிய ஸ்கீம்ஸ்கள் வழியாக இந்த நாட்டில் எப்படி மக்களுடைய பணத்தை சுரண்டலாம் என்று கூறக்கூடிய இந்த விஷயம், அதற்கான அர்த்தம் நீங்க கடந்த 11 ஆண்டுகளாக பணத்தோடைய வருமானத்திற்கான வரிகளை தேடவே இல்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை நீங்க வளர்க்கல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டை நீங்க வளர்க்கல, இந்த நாட்டினுடைய வேலை வாய்ப்புகளை நீங்க உருவாக்கல. A1 and A2 இவர்களுடைய வளர்ச்சியை நம்ம பார்த்தோம். அப்போ உங்களுடைய வருமானம், அதற்கான வழியை நீங்க செய்யாத போது நீங்க என்ன பண்ணுவீங்க? கடன் வாங்குவீங்க. 55 லட்சம் கோடி ரூபாய் கடனாக இருந்த 2014ஆம் ஆண்டு இந்தியா இன்னைக்கு கிட்டத்தட்ட 250 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி விட்டது. Our GST is a factor or our GDP is a factor? 4 trillion எக்கனாமின்னு நீங்க சொல்றீங்க, கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் நீங்க கடனாக வாங்கி வச்சிருக்கீங்க. 1 லட்சம் கோடி ரூபாய் தான் ஆக்சுவலான இன்கம். அதுலயும் நீங்க பார்த்திருக்கல ஏராளமான பணம் A1 and A2 கையில இருக்கு. Is this what your policies are? அடுத்த கடந்த 24 மணி நேரத்தில் இந்த நாட்டுக்கு எதிராக வெளிவந்த சதிகள், அது H1B விசாவாக இருக்கட்டும், அல்ல அதற்கு முன்னாடி வெளிவந்த 50% டாரிஃபாக இருக்கட்டும், இதை பற்றி இந்த நாட்டு அரசாங்கத்துடைய எந்த விதமான ஆக்ஷனும் இல்லாதது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய A1 and A2 இவர்களுடைய குடுமி டொனால்ட் ட்ரம்ப் கையில் இருக்கிறது. இந்த 2 நபர்களுடைய குடுமி மட்டுமல்ல, இந்த நாட்டு விஸ்வகுரு மோடி அவருடைய குடுமியும் இருக்கிறது. அந்த ஃபைல்ல நீங்க பார்த்தீர்கள்னா இன்னைக்கு 2 பேருமே சரண்டர். A1 is also surrendered and A2 is also surrendered. அடானி, அம்பானி both are surrendered to America. இப்போ ஒரு ட்ரேட் டீல் நடக்க போகிறது. இந்த ட்ரேட் டீல் நீங்க பார்த்தீர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள், இந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்துமே அழித்து அமெரிக்கா தன்னுடைய பொருட்களை இந்தியாவில் டம்ப் செய்யக்கூடிய வேலையை பார்க்க போகிறார். அதற்கான ட்ரேட் டீல் நடக்கும் போது அடானி அண்ட் அம்பானி 2 பேருமே they will be relieved from their cases. அம்பானி ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய எண்ணெய், அதற்காக நாம் டாரிஃப் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அடானி அமெரிக்காவிலிருந்து ஏமாற்றிய அந்த பணம், அதற்காக அந்த நபர் மீது ஒரு வழக்கு போட இருக்கு. நீங்க பாருங்க, இந்த ட்ரேட் டீல் முடிஞ்ச உடனேயே they both will be relieved from their cases. இல்லை இந்தியா 2 கார்ப்பரேட் போயிட்டு போகுது, அந்த 2 கார்ப்பரேட் மீது எந்த வழக்கு போகணுமோ போடட்டும். இந்தியா வித்ஸ்டாண்ட் பண்ணால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரலாம். இந்தியா should upfront, they should stand in front of Donald Trump and ask questions. Is this how you will deal with us?
Why Prime Minister Modi is quiet? Why Jaishankar is quiet? Why Piyush Goyal is quiet? Do you have an answer? And இந்த ஒட்டுமொத்த விஷயத்துல நீங்க பார்த்தீர்கள்னா இன்னைக்கு 40% of population, 40% of India's population looks blank because we gonna lose our jobs, and the jobs which are highly paid jobs in IT sector's job. திருப்பூர் போன்ற இடங்கள்ல நீங்க பார்த்தீர்கள்னா it was an industry, it was a manufacturing hub. It has collapsed because of the friendship of Donald Trump and Modi. IT sector is collapsed because of the friendship of Narendra Modi and Donald Trump. இந்த அனைத்திற்கு பின்னாடி நீங்க பாருங்க, சேமிப்பை பற்றி நீங்க பேசும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 நான் சேமிச்சா போதும் மாசத்துக்கு, வருஷத்துக்கு ஒரு 2,40,000 எனக்கு சேமிப்பு இருந்தா போதும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல 30,000 rupees குறைஞ்சபட்சம் நான் சேமித்தால் மட்டும்தான் என்னுடைய மகளுடைய திருமணத்தை பார்க்கலாம், என்னுடைய எதிர்காலத்தை பார்க்கலாம், என்னுடைய வயதான காலகட்டத்தில் என்னுடைய மருத்துவ செலவுகளை பார்க்கலாம். So that is the situation today, and that is because of A1 and A2, because what you have done. அடானியோடைய சொத்து மதிப்பு, அம்பானியோடைய சொத்து மதிப்புக்காக மட்டும்தான் நீங்க உழைத்தீர்களே ஒழிய இன்னைக்கு இந்த கோதி மீடியா பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த ஒட்டுமொத்த அரசாங்கத்தை பார்த்து பிரைஸ் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நிலை நீங்க சிந்தித்து பாருங்கள். நாளைக்கே இந்த ட்ரேட் வார் வந்து வேலை வாய்ப்பெல்லாம் போகும்போது even those Godi media, those channel will not be there. They will come like this. இதே போன்ற யூடியூப்ல வந்து யூடியூபும் இருக்கும், யூடியூப் கூட இருக்குமா இருக்காதான்னு அதுவும் தெரியாது. நாளைக்கு அது மேலேயும் ஒரு டாரிஃப் போட்டு விட்டுருவார். That whoever is making money from YouTube, you pay 30% or 40% to America. It is possible because இந்தியாவில் எந்த விதமான ப்ராடக்ட்ஸும் நாம் தயாரிக்கவில்லை. இன்னைக்கு வாட்ஸ்அப் எடுத்துக்கொள்ளுங்கள், ஃபேஸ்புக் எடுத்துக்கொள்ளுங்கள், இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கொள்ளுங்கள், யூடியூப் எடுத்துக்கொள்ளுங்கள், கூகுள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏஐ யூ டேக் கிராக் இஸ் ஃப்ரம் சைனா, சாட் ஜிபிடி இஸ் ஃப்ரம் அமெரிக்கா. இது போன்ற எந்த ஏஐ டெக்னாலஜி எடுத்துக்கொள்ளுங்கள், பயோகெமிக்கல் எடுத்துக்கொள்ளுங்கள், மைக்ரோசிப்ஸ்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியா இஸ் நோவேர் and this is what you have developed in the last 11 years. And now you are saying let's celebrate the savings. How? அமெரிக்கா போய் கூட சம்பாதிக்க முடியாத நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டீர்கள். $1,00,000 கொடுத்தால்தான் அங்கே போயும் வேலை பார்க்க முடியும். So now you decide, is GST going to bring more saving to your account? நரேந்திர மோடி கடந்த 11 ஆண்டுகளாக இந்த நாட்டிற்காக என்ன செய்தார்? உங்களுடைய சேமிப்பில் இப்போ எவ்வளோ இருக்கு? 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் எழுதிவிடுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.